सुम्मतमपाद सरोजयुग्मे ब्रह्मेन्द्ररुद्रमुनिवृन्द शिरोभिवन्द्ये श्रीमच्छटारीतिराजसुपूजिते च शुद्धं मदीयहृदयन्द्रनमस्तु लग्नम् माताण्डसुम्मस्य पिताण्डसुम्मः भ्राताण्डसुम्मस्य सखाण्डसुम्मः विद्याण्डसुम्मो द्रवणण्डसुम्मः स्वामिण्डसुम्मो सकलण्डसुम्मः श्रितोण्डसुम्मः परतोण्डसुम्मः यतो वापि ततोण्डसुम्मः ऋसुम्मदेवां न परं न किञ्चित् तस्मान् ऋसुम्हं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदसरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसंसदां शरणं भवभीतानां षटकोपग्नीश्वरम् श्रीरङ्गे सयुतीन्दुना करुणया तु स्यादिति प्रेक्षितं ख्यात श्रीनरसिंहकार्यमुनित्पादाम्बुजैन्दिरं सान्दिक्षान्तिदयादिविश्वगुणैः बान्धं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गचरार्यो नृपतिं श्रेयोनिधिं संशये श्रीमत्श्रीरङ्गवृत्तीश्वरसररिपुरा सम्यमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानन्दसुम्मे नरहरिसडजिद्योगिनेतत्प्रसादात् प्राज्ञश्रीरङ्गकार्यप्रभवेदिपतेः प्राप्तलक्ष्मीसुम्मास्थानं सेवेशतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीक्षटारिं श्रीरङ्गनाशटकोपेतीन्द्रदृष्टं लक्ष्मीसुम्मसरजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीरगुराषटोपकृत्यं वेदान्तदेशीयेतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिसडजिद्रङ्गभूकारिजाभ्यां कारुण्याच्छेन्दुसुम्मेटिकरिसरिभोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावदूगत्वमिसरिदारङ्गपूर्वेण सूक्ष्यौ वास्यं नारायणार्यं परमतधर्मणव्याख्यातमीडे श्रीमद्रङ्गचटारिसम्यं विवरान् लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्विसर्जित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं सदेशियतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदुरीणशासनवतं नारायणं योगिनं श्रीमद्रङ्गचटारि योगिचरणन्यस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गचटारि वीरौराड्लब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्बान्धं महद्वंसजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारम् अनवद्यगुणं बुधाग्रयं नारायणाद्येतिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य कोऽपि प्रकाशाभिराविद्यन्निजन्तमः வாழிபரகாலன் வாழிகளிஷன்னி வாழிகுறையலோர் வாழ்வேந்தன் வாழியரோமாயோனே வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு ஹடிதீபம் அடங்கானிடும் பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நல்லூர் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கள் என்பது பரகாலன் பணுவல்களே எங்கள் கவியே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்குகள் மங்கையர்கோன் இந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தாம் கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்னும் காமருவும் கட்சி ஊரகத்தா என்றும் வில்லெடுத்து மெல்லிய தோல் தோய்ந்தா என்னும் வெக்காவில் துயிலவர்ந்த வேந்த என்னும் மல்லடத்து மல்லரையன் நட்டாய் என்னும் மாகின்ற கைதலத்தின் மைந்தா என்னும் சொல்லெடுத்து தன்கையை சொல்லே என்று துணைமுலை மேல் துளி சோரச் சோர்கின்றாளே. தாயானவள் தன்னுடைய மகளுடைய நிலையை கண்டு துக்கித்தவளாய் ஒரு சமயம் எம்பெருமான் திருநாமலை சொல்லி பிதற்றுவதும் அதுக்கப்புறம் அழுதுண்டு அப்படியே துவண்டு போய்விடும். இப்படியே இருந்தது அவளது. அவள் திருநாமம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே இவளுக்கு கொஞ்சம் தெம்பு இருந்தது. சரி, இவள் ஆசுவாசப்படுத்தின்னு இருக்கா அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி சோறு விடுறா. இந்த நிறைய இருந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அபிமதமான அவளால சிக்ஷித்து வளர்க்கப்பட்டதான ஒரு கிளியை அதுவும் சோர்ந்து கிடந்தது. இதுவும் சோர்ந்திருக்கு, இவளும் சோர்ந்திருக்கா
சோர்ந்திருக்காள் 2 பேரையும் சேர்த்து விட்டா அவர்களுடைய எண்ணத்தை பரிமாறிப்பாளோ இல்லையோ, ஒருத்தரை பார்த்து தனக்கு துணையா இருப்பான்றது அந்த இதனால அந்த கிளியை கொண்டு முன்னிறுத்தினாள். அந்த கிளியை முன்னிறுத்தி, இவள் மிகவும் கஷ்டப்பட்டிருக்காளே, இவளை குறித்து நீ இவளை தேர்த்துவதற்காக நீ பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுன்னு சொன்னா. அந்த கிளி வாயமுண்டே இருந்தது. என்ன நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? பெருமாள் திருநாமத்தை சொன்னா அவளுக்கு ஆசுவாசமா இருக்குமே, அதை சொல்ல அப்படின்னா. அப்பவும் அது வாய்மொழின்னு இருந்தது. அதுக்கு அந்த வாய்மொழின்றதுக்கு வியாக்கியாத்தர், அதாவது பெரியவாச்சான் பிள்ளை அதுக்கு ஆச்சரியமான ஒரு அர்த்தத்தை சொல்றார். ஆச்சாரியன்கிட்டயே பூர்ணமாக சிக்ஷை பெற்ற சிஷ்யர்கள் ஆச்சாரிய அனுமதி இல்லாம வெளியில போய் வியாக்கியார்த்தம் பண்றதோ இல்ல தன்னுடைய கீர்த்தியை பிரகாசிக்கப்படுத்துகிறதோ அப்படியெல்லாம் சிஷ்யர்கள் அந்த காலத்துல இருக்க மாட்டான். ஆச்சாரிய நியமனம் தான். ஆச்சாரியர்கள் பக்கத்திலே இருப்பா. ஆச்சாரியர்கள் எங்க போனாலும் ஆச்சாரியோட கூட போறது, ஆச்சாரிய நியமனத்தையே எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்கள் அந்த சிஷ்யர்கள். ஆக இந்த கிளியானது இந்த பரகால நாயகி கிட்டேயே பெருமாள் திருநாமத்தெல்லாம் அபியாசம் பண்ணிட்டு, அதனால அவளை ஆச்சாரிய ஸ்தானத்துல வச்சுட்டு இருக்கு. அவள் நியமனம் இல்லாம நான் வாய் தரக்கூடாதுன்னு அந்த சாஸ்திரத்தை வெளிப்படுத்துறதாக இங்க அனுபவிக்கிறா. அப்படிப்பட்ட அந்த கிளியை பார்த்து இப்போ இவள் பேச ஆரம்பிக்கிறா. ஏன்னா நம்மாழ்வார் ஒரு நாரையை பார்த்து அது அது வெண்மையான நிறத்தில் தான் இருக்கும். இந்த சோகம் இருந்தவா அதை பார்த்தா இன்னும் முகம்லாம் வெளுத்து போய் ஒரு மாதிரியா இருப்பா. ஆக வெளுத்து போனதுனால தனக்கு துன்பம் இருப்பதனால தனக்கு இந்த வெண்மையான நிறம் ஏற்பட்டது. இந்த கொக்குக்கும் நாரைக்கும் அந்த மாதிரி வெண்மை இதுக்கும் ஏதோ சோகம் வந்துருத்தோ அப்படின்னு அதை பார்த்து விழிக்கிறார் ஆழ்வார். அந்த மாதிரி இந்த பரகால நாயகியும் கிளியை பார்த்து ஏன் என்ன மாதிரி நீ சோதித்திருக்க அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் பெருமாள் திருநாமத்தை கல்லெடுத்துன்னு ஆரம்பிச்சா. அதுவும் உடனே கல்லெடுத்து கண்மாரி காத்தா என்னன்னு ஆரம்பிக்கிறதாக இப்படி இந்த கிளியை சொல்ல ஆரம்பிச்சதை பார்த்து இவள் ஒரு வார்த்தை எடுத்துக்கிறது, அது முடிக்கிறது. இதை பார்த்து அவள் கொஞ்சம் அந்த கிளி சொல்றதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் சோர்வு ஏற்பட்டது. இப்படியாக இந்த பாசுரத்தை அனுபவிக்கிறார். அதாவது அவதாரிகத கொஞ்சம் பார்த்தோம் போன தரம். ஆச்சாரியின் போக்கினரே ஆகிலும் தத் சந்நிதியிலே சொல்ல கிடவதல்ல என்று சாஸ்திரார்த்தம் இவ்விடத்தில் வெளியே பெறுகிறது. நான் உச்சரிக்க அனந்தரம் உனக்கும் உச்சரிக்கலாமே என்ன அடியிலும் கற்பித்த பிரகாரம் அதுவாகியாலே அதுக்கிசைய தான் ஆதிகிரகணம் பண்ண அனந்தரம் அது சொன்னவாறு. அதனால நான் உச்சரிக்க அனந்தரம் அது அப்பதான் இவ சொல்றா. நான் சொன்னா நீ சொல்ல முடியா, அதனால நான் சொல்றேன் நீ சொல்லு அப்படின்னா அதுக்கு இசைந்து அதுவும் பாட சொல்ல ஆரம்பிச்சது. இது ஒரு முகத்தாலே சாத்னி ஆகையாலே தளர்ந்தாள் என்கிறாள். அதாவது திருநாமத்தை சொன்னா அதுல சில அவஸ்தைகள் ஏற்படுறது. என்ன அவஸ்தை ஏற்படுறது அப்படின்னா, திருநாமம் சாத்மிக்கும் தசை என்றும் சாத்மியாத தசையும் என்றும் உண்டோ வெண்ணில். ஏன்னா இந்த திருநாமத்தை சொல்லி கொஞ்ச நேரத்துக்குலாம் இவளுக்கு சோர்வு உண்டாயிடுது. திருநாமத்தை சொல்லச்சே சோர்வு இல்லை,
திருநாமத்தை சொல்லி முடிச்சவொடனே சோறு போயிடுது. என்னடா இது, திருநாமத்தை சொன்னா ஒரு தசை, திருநாமத்தை சொல்லன்னா ஒரு தசையா? இப்போ பெருமாளை சேவிச்சுட்டு வரோம், ஆச்சரியமான உற்சவம். சேவிச்சு தேவபெருமாள் சன்னிலையோ இல்லை எந்த திவ்ய தேசத்தையோ ஒரு உற்சவம் ஆசையாக சேவிச்சுட்டு வந்தா அந்த சேவிச்சுட்டு வந்த நினைவு நமக்கு கொஞ்ச நாள் நீங்காத அப்படியே நமக்கு ஒரு தெம்பை கொண்டு கொடுக்குறது. ஆனால் இந்த பரகால நாயகிக்கு அந்த திருநாமத்தை சொல்லி அடுத்து சொன்ன முடிச்ச உடனே சோர்வு ஏற்பட்டு போகுது. இது எப்படி ஒரு திருநாமத்துக்கு இந்த அவஸ்தை, 2 அவஸ்தைகள் உண்டோ? திருநாமம் தான் ஓர் அவஸ்தையில் திருநாமம் சாத்மிக்கும் தசை என்றும் சாத்மியாத தசை என்றும். இந்த சாத்மிகம் தசைன்னாக்க அந்த சோர்வை உண்டாக்குறது. சில சமயம் இந்த பெருமாள் திருநாமத்தை சொல்ல அவளுக்கு தெம்பு அதிகமா போய் அது இன்னும் அதிகமா இருக்கும். எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் அப்படின்ற ஒரு நிலை வரும். இப்படி எல்லாம் ஒரு தசை ஏற்படுறது. அப்போ திருநாமத்தை சொல்லாத தசையில சோர்வு ஏற்படுறது, திருநாமத்தை சொல்ற தசையில இன்னொரு தசை ஏற்படுறது. இதெல்லாம் உண்டா அப்படின்னா உண்டு. திருநாமன் தான் ஓர் அவஸ்தையில பாவனமுமாய், ஓர் அவஸ்தையில போக்கியமுமாய், ஓர் அவஸ்தையில் சம்சார பய நிவர்த்தகமுமாய், ஓர் அவஸ்தையில் சாதனமுமாய், ஓர் அவஸ்தையில் தாரகமுமாய், ஓர் அவஸ்தையில் நஞ்சுமாய் இருக்கும். இந்த திருநாமமானது அதை சொன்ன உடனே நம்மளுடைய பாபங்கள்லாம் போறது. நமக்கு பாபங்கள்லாம் போனுச்சுன்னா பாவனத்துவம் வந்து சேர்றது. திருநாமம் அப்ப பாவனத்தை, அதாவது நமக்கு சுத்தி உண்டு பண்றது. அதே திருநாமம் போக்கியமாய், திருநாமம் சொல்ல சொல்ல அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கேன்னு சொல்ற மாதிரி, என் அமுதனை கண்டங்கிற மற்றொன்றினை காணாவே அப்படின்ற மாதிரி அந்த ரீதியில அவனுக்கு அது போக்கியத்தை உண்டு பண்றது. உண்ணும் சோறும் பருகும் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன்னு சொல்ற மாதிரி அப்படி அதுக்கு போக்கியத்தை உண்டு பண்றது. அதே திருநாமம் இந்த சம்சாரத்துல இருந்து நம்மளை விடுபடுறதுக்கு, சம்சாரத்துல ஏற்படுற பயம் இருக்க, அந்த பயத்துக்கு நிவர்த்தகமா இருக்கு, பயத்தை போகக்கூடியதான் இருக்கு. ஓரவஸ்தியில் நஞ்சமா சாதனமா இருக்கு. இந்த பக்தியே அவனை அடைவதற்கு வேண்டிய சாதனமா இருக்கு. பக்தி வளர வளர அதுக்கப்புறம் பக்தி யோகம் பண்ணி அதுக்கப்புறம் பகவான தைலுதாராவி சின்ன பிரதிசந்தான ரூபமாக இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி நிலையை உண்டு பண்றது. ஓரவஸ்தியில் தாரகமாய், அப்படியே நிலை தாரகம்னு நம்மள அப்படியே ஸ்திரமா இருக்க முடியாது பண்றது, நம்மளை தரிக்க முடியாது பண்றது. ஓரவஸ்தையில் நஞ்சுமாய் இருக்கும். கடைசியில அந்த இதுவே நமக்கு நஞ்சு, எப்படியா பெருமாள் திருவாள் நமக்கு நஞ்சா இருக்குமா அப்படின்னா இருக்குன்னு சாய்கிற. ஏன்னா அதிவிஷ்டி அனாவிஷ்டின்னு சொல்றாலும் இல்லையோ, மழை மிதமா பெய்யணும், அதிகமா பெய்ஞ்சா அதுக்கு கெடுதல் உண்டாகும், நாட்டுக்கும் கெடுதல் உண்டாகும், எல்லாத்துக்கும் கெடுதல், இருக்கிற பயிரும் போயிடும். ஆக அந்த மாதிரி இந்த திருநாமம் வந்து நஞ்சுமாய் இருக்குன்னு சாய்கிற. அது ஆகுமான்றத பின்னாடி விவரிக்க போறார். பாவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி? ஆகாரங்கள் இருக்கு. இந்த ஆகாரங்கள்ல சுவாமி தேசிகன் ஆகார நியமத்துல எது சேர்த்துக்கலாம் எது சேர்த்துக்க கூடாதுன்னு சாதிச்சிருக்க. அப்படிப்பட்ட அந்த ஆகார நியமத்துல சாத்விகமான ஆகாரங்கள், ராஜசமான ராஜச குணங்களை உண்டு பண்ணக்கூடாத ஆகாரங்கள்லாம் இருக்கு. அதுவும் இல்லாத எம்பெருமானுக்கு அம்சை பண்ணாத, அமுது கண்ட்ரோல பண்ணாத பிரசாதத்தை சாப்பிடவே கூடாது. எம்பெருமான ஒரு இடத்துல ஏதாவது நாம் திருவாரணம் பண்ண முடியல அப்படின்னா அப்படியாவது பெருமாளை நினைச்சுட்டு, ஐயோ நீ திருவாரணம் பண்ண முடியலையே அப்படின்னு இப்படி நினைச்சுட்டு அந்த மானசமான ஆராதனத்தை பண்ணி பெருமாளை கண்ட்ரோல பண்ணதாக பண்ணி அப்போ சாப்பிடணும். இப்படி இருக்கு. அந்த ஆகாரத்துல ஆகார சுத்தோ சத்துவ சுத்தோ அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆகார சுத்தோ சத்துவ சுத்தி அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஆகாரமானது
சத்துவகுணத்தை உண்டு பண்றது. ஆகார சுத்தோ சத்வசுத்தி, சத்வசுத்தோ துருவா ஸ்மிருதி, ஸ்மிருதிலம்பே சர்வ கிரந்தீனா விபமோக்ஷா. அந்த ஆகாரத்தினால இதெல்லாம் உண்டாகுமா அப்படின்னா இத சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லப்படுறது. ஆகாரம் நல்ல ஆகாரமா இருந்ததுன்னா அது நமக்கு மனசுல ஒரு சுத்தி உண்டு பண்றது. மனசுல கல்மிஷம் இருந்ததுன்னா எந்த காரியமும் சரியா வராது. அந்த மனசு தூய்மையை சுத்தியை உண்டு பண்றது. சுத்தி பண்ணா அப்ப என்ன பண்றது, மனசுல அப்பதான் ஒரு நமக்கு ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தை எம்பெருமான் பெருமாளை நினைச்சுட்டு காரியத்துல இறங்கினோம்னாக்க அது சரியா முடியும். நாமளே என்ன பண்ற மாதிரி டென்ஷன், அப்படியே டென்ஷன், சில பேருக்கு பிபி கூட வந்துடும். அதுல அப்படி ஏற்பட்டு போய் கடைசியில என்ன பண்றான்னே தெரியாம போயிடும். அதனால இந்த மனசானது ஒரு ஸ்டடி நிலையில இருக்கணும். அந்த மனசு நிலையில இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதுல விஷயமாக கூட தியானம்னு ஒண்ணு பண்றோமோ இல்லையோ, அந்த தியானமும் அப்பதான் அதுல நிற்கும். சத்தியானத்தை பண்ணிச்சே கூட நாம் மனசை நிலைப்படுத்திட்டு அப்படியே அதுலயே ஊண்டி போய் சந்தியானத்தை பண்ணா அது ஒரு பெரிய பெரிய விசேஷம். சந்தியானத்தை பண்ணிட்டே இருப்போம், மனசு என்னன்னா பிரதிஷ்டமா இருந்தா கண்ணால் என்ன பார்த்தாலும் அவனுக்கு மனசுல போகவே போகுது. அந்த மந்திரத்தினுடைய அர்த்தமும் அந்த மந்திரத்தினுடைய பிரதிபாதிக்கப்படுகிற எம்பெருமானிய நினைச்சுண்டு அந்த மந்திர அது அவனுக்கு அது அப்படி அதே மாதிரி இருக்கிறவளுக்கு அப்படியே போயிடும். ஆனா நம் போல்வாருக்கு சந்தியா மனுஷ கூட கண் எங்கேயா போச்சுன்னா ஐயா அவன் என்ன பண்றா எது பண்றா இப்படி போயிட்டு இருக்கும். ஆனா மகான்களுக்கு அவளை சுத்தி பாப்பா, இருந்தாலும் அந்த அந்த மந்திரத்துடைய அர்த்தம் அதனுடைய இது அவளுக்கு அப்படியே மனசுல சிரமமா இருக்கும். ஆக அப்படிப்பட்ட மனசு தியானமா நிக்கணும்னாக்க மனசு சுத்தமா இருக்கணும். அப்படி தியானம் நிலை பெற்றுன்னா அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம மனசுல இருக்கிற பாபங்கள்லாம் கிரந்திகள் அதெல்லாம் முடிச்சு, பல விதமான முடிச்சு, அவைகள்லாம் நமக்கு நாசத்தை உண்டு பண்ண கூட முடிச்சு, அவைகள்லாம் பட்டு அறந்து போடும். ஆக முடிச்சுன்றது ஒரு இது தடங்கள் தானே, அந்த முடிச்சு எடுத்துட்டோம்னாக்கா அதுல இருந்து இருக்குது எல்லாம் வெளில போடும். ஆக அப்படிப்பட்ட ஆகார சுத்தோ சத்வசுத்தி, சத்வசுத்தோ துருவா ஸ்மிருதி, ஸ்மிருதிலம்பே சர்வகிரந்தினா விப்ரமோக்ஷா அப்படின்னு இருக்கு. அதனால அந்த அன்னமே ஒரு அன்னமே பரிசுத்தப்படுத்துறா இருக்கு. நம்ம பிராணனை தரிக்கிறது அது போகி சாப்பிடறது வஸ்து போக்கியமா இருக்கு. அந்த அன்னதானத்தையே அந்த அன்னத்தை தானமா பண்ணா அது தர்மத்துக்கு சாதனமா இருக்கு. ஏன் தர்மத்துக்கு சாதனமா இருக்கு. அதனால இப்போ அந்த அன்னத்தையே நாம் அதிகமா சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், வாந்திக்கு வரும். அதனால இப்படி அந்த ஒரே வஸ்துக்கு இப்படி பல நிலைகளை உண்டு பண்ணக்கூடிய சக்தி உண்டு. அதனாலதான் நம்மளுடைய சேஷத்துவத்தை நாம் எப்பவும் நினைக்கணும். சேஷத்துவம்னா என்ன அப்படின்னா எம்பெருமானுக்கே தாசபூதன் அப்படின்ற எண்ணம் இருந்து எம்பெருமானுடைய பாகவதால் எடுத்து எம்பெருமானுக்கு அபிமதமான பாகவதால் இடத்திலையும் நாம் அடிமை கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணம் நமக்கு அப்படியே இருக்கணும். எந்த காலத்திலையும் ஆச்சாரியனுக்கு நாம் தீங்கு பண்ணக்கூடாது, அப்படி தீங்கு பண்றவர்களோட சம்பந்தமே கூடாது நமக்கு. அப்படியெல்லாம் ஒரு நியமம் வேணும். ஏதோ சரி போறது போ, ஏதோ பண்ணிட்டு போயிட்டான் போ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவனோட கை கோத்துன்னு போகக்கூடாது. அப்படி ஒருத்தனோட நாம் சம்பந்தம் வச்சு கூட அவனை பார்க்கவும் கூடாது. அப்படியெல்லாம் ஒரு மனசுல இருக்கணும். அதாவது இந்த ஆத்மாவானது எம்பெருமானுக்கு சேஷபூதன் அப்படின்ற உணர்வு இருந்துட்டுன்னா அந்த பரிமிதமா அப்படியே போயின்னு இருக்கும். அப்படி சாய்கிறார். ஆக இப்படி ஆகார சுத்த சத்துவ சுத்தி என்கிறபடியே அன்னம் பாவனமுமாய் இருக்கும், தாரகமுமாய் இருக்கும், போக்கியமாய் இருக்கும், தானாதி முகத்தாலே புருஷார்த்த சாதனமாய் இருக்கும், அதிசயித்தவாறே நஞ்சுமாய் இருக்கும். இரே ஆச்சரியமான பதங்கள். ஆக அன்னமானது பாவனத்தை உண்டு பண்ணும், அதுவே நம்ம சரீரத்தை தரிக்கக்கூடிய தாரகமாயிருக்கும், சாப்பிடச்சே அது போக்கியமா இருக்கும்,
அத்தையே நாம் அதிதிகளுக்கு சத்காரம் பண்ணோம் அப்படி சொன்னா அதுவே புருஷார்த்த சாதனமா இருக்கும். அந்த அன்னமே நமக்கு அதிகமா சாப்பிட்டா நமக்கு விஷமா இருக்கும். இப்படி சொல்லி அந்த திருஷ்டாந்தத்தை காமிச்சார். அதனால இது அது ஒரு திருஷ்டாந்தத்தை காமிச்சார். இதுக்கும் பகவத் சம்பந்தத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா சம்பந்தம் இருக்கு. ஏன்னா பரசேஷம் ஆத்மா அப்படின்னு நாமெல்லாம் சேஷியான எம்பெருமானுக்கு தாசபுரன் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா பவித்ராணாம் ஹி கோவிந்தா பவித்ரம் பரமுச்சதே புண்ணியானாம் புண்ணியோசோ மங்களானாம் ச மங்களம். இது பாரதத்துல சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம். அதாவது யுதிஷ்டிரர் அந்த தர்மத்தை எத்தனை பேர்கிட்ட கத்துக்கிறார் தெரியுமா? ஒவ்வொரு ரிஷிகிட்ட ஒவ்வொரு இது தர்மத்தை அறிஞ்சுக்கிறார். தௌமியர்னு ஒருத்தர், அவர் வந்து அர்ஜுனுக்கு தர்மபுதருக்கு உபதேசம் பண்றார். என்னன்னாக்க பவித்ராணாம் ஹி கோவிந்தா பவித்ரம் பரமுச்சதே புண்ணியானாம் அபி புண்ணியோசோ மங்களானாம் ச மங்களம். நமக்கு அண்ணன் தான் தூய்மை உண்டு பண்றதுன்னு சொல்றோம். அண்ணன்லாம் லோக திருஷ்டாந்த பதம். ஆனா நமக்கு ஆழ்வார போல இருக்கிறவளுக்கு எதிரா அன்னம் அப்படின்னா இது முதல்ல சொன்னது சாதாரணமான பாமரர்களுக்கு புரிய முடியாத ஆகார சுத்தோ சத்துவ சுத்தின்னு சொன்னார். ஆனா பரமேகாந்திகள் ஆழ்வார போல இருக்கிற நிலைகள் இருக்காளே அவளுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அததான் சொல்ற பவித்ராணாம் ஹி கோவிந்தா. அதாவது பவித்ரம் அப்படின்னா பரிசுத்தி. இந்த தூய்மை, இந்த பரிசுத்தியானது எதிரானா சுவாமி தேசிகன் மங்களானாஞ்ச மங்களம்னு பிராட்டியை பத்தி சாய்ச்சார்கள் இல்லையா ஸ்ருதி ஸ்ரீஸ்ருதியில. அந்த மாதிரி பவித்ராணாம் ஹி கோவிந்தா, பவித்திரத்தை அதாவது பவித்திரத்தை உண்டு பண்றது எதிரா அப்படின்னா கோவிந்த திருநாமன் தான். பவித்ராணாம் ஹி கோவிந்தா. அதாவது பாவனத்தை உண்டு பண்றதுலே தூய்மையை உண்டு பண்றதுலயே எப்படின்னா கோவிந்தன் திருநாமன் தான். ஏன்னா அவனே பரிசுத்தன். அதனால எல்லா கத்தை காட்டிலும் பரிசுத்தமானன். வேத வாக்கியங்கள சொல்ற மாதிரி ஒரே சரீரத்துல பரமாத்மா ஜீவாத்மா இருக்கே கூட அந்த ஜீவனுடைய கர்ம பலனை அனுபவிக்கிறது அந்த ஜீவாத்மா. அதே சரீரத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவானவன் அந்த கர்மாவை அனுபவிக்கிறது இல்லை அப்படின்லாம் துவாசுபர்ணம் சைஜோ சகாயம் சொல்ல. அந்த மாதிரி பவித்ராணம் ஹி கோவிந்தா, இவன் எந்த விதத்தில் இவனே தூய்மையானவன். இவனுடைய திருநாமத்தை சொன்னா நமக்கு மேலும் தூய்மையை உண்டு பண்றது. பவித்ரம் பரமுச்சதே, அப்படிப்பட்ட நமக்கெல்லாம் தூய்மை பவித்திரத்தை உண்டு பண்ணக்கூடியவன் அவன்தான் உத்கிருஷ்ணனான பவித்ரன் அப்படின்னு சொல்லி பரமுச்சதே புண்ணியானபி புண்ணியோசௌ. இந்த மனுஷன் இந்த லோகத்துல ஜீவராசிகள்லாம் புண்ணியத்தை பண்ணி புண்ணியத்தை சம்பாதிக்கணும். புண்ணியம் சம்பாதிக்கணும்னா அதுக்கு புண்ணியமான காரியங்கள் பண்ணணும். புண்ணியமான காரியங்கள் நற்காரியங்கள் அர்த்தம். அந்த நற்காரியங்கள் பண்ணா இந்த புண்ணியம் தானா வந்து சேரும். புண்ணியமும் ஒரு பாபம் தானே அப்படின்னு சொன்னால் கூட இந்த பாபத்தை விட நமக்கு மனசுக்கு தூய்மையை தருவது எதிரானா நற்காரியங்கள் தான். பாபம் புண்ணியம் ரெண்டுமே நமக்கு பிரதிபந்தகம் தான், மோட்சத்துக்கு பிரதிபந்தகம் தான். இருந்தாலும் எம்பெருமான் விஷயமாகிற எம்பெருமானால சாஸ்திரங்களை விதிக்கப்பட்டதான நற்காரியங்கள் புண்ணிய காரியங்களை செய்து புண்ணியத்தை பெற வேண்டும். அப்போ அது எதிரானா புண்ணியானாமி புண்ணியோசௌ, இவனே நமக்கு சகல சேஷையும் கொடுக்கக்கூடியவன், புண்ணியத்தை அளிக்கக்கூடியவன். இவனுடைய திருநாமமே புண்ணியமான காரியம். அந்த புண்ணியமான காரியத்தினால நமக்கு புண்ணியம்னா நமக்கு என்னன்னா நமக்கு மனசு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியது. அப்படி புண்ணியோசௌ புண்ணியானாமபி புண்ணியோசௌ, புண்ணியங்கள் எத்தனையோ காரியங்கள், சத்தியம் வதா தர்மம் சரா, இதெல்லாம் புண்ணியமான காரியங்கள்.
அந்த காரியங்கள்ல கூட பகவத் விஷயமா இருந்துட்டு அப்படின்னு சொன்னாக்கா, பெருமாள் விஷயமா இருந்தது அவன் திருநாமே சொல்றது, அதுவே பவித்திரம். மங்களானாஞ்ச மங்களம். மங்களம் அப்படின்னு சொன்னா எப்பவுமே நல்லதையே மங்களத்தையே உண்டு பண்ணக்கூடியது. அப்படிப்பட்ட இவனுடைய திருநாமமானது அவ்வளவு பவித்திரம் உள்ளது, பாவனமா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகம் சொன்னார். பவித்ராணாம் ஹி கோவிந்தா பவித்திரம் பரமுச்சதே என்கிறபடியே பிரதமத்தில் பாவனமாய் இருக்கும். முதல்ல அது பாவனத்தை உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் அனந்தரம் புண்ணியானாம் அபி புண்ணியோசௌ என்கிறபடியே உஜ்ஜீவன சாதனமாய் இருக்கும். இந்த ஸ்லோகத்துல அந்த பாவனத்துவம், அந்த சாதனம், அந்த அவனே பிராபியமா இருக்கக்கூடியது சொல்றாரு. இப்போ புண்ணியானாம புண்ணியோசௌ என்கிறபடியே உஜ்ஜீவன சாதனமாய் இருக்கும். எம்பெருமான் திருநாமத்தை சொன்னா நாம் உஜ்ஜீவனத்துக்கு சாதனமாய் இருக்கும். எப்படி அதாவது அன்னத்தை தானம் பண்ணா அது அந்த தர்மத்துக்கு ஒரு சாதனமாக இருக்குமோ, புருஷார்த்தத்துக்கு ஒரு சாதனமா, அந்த மாதிரி நாம தர்மார்த்த காம மோட்சமாக தர்மார்த்த காமமாயிர சாதனங்களுக்கு இவன் திருநாமமே சாதனமாயிருக்கும் அப்படின்னு சாய்கிற. சாதனமாயிருக்கும். மங்களானாஞ்ச மங்களம் என்கிறபடியே பிராபியமாயிருக்கும். இவனே மங்களம். இவனுடைய திருடியே பற்றினா நமக்கு அவனை அடையலாம் அப்படின்றதுக்கு அடைவதற்கு வேண்டியதான சாதனமாய் இருக்கும், பிராபியமாய் இருக்கும். அப்படியா? அப்படின்னா என்னாம சங்கீர்த்தனோ மகாபயாத் விமோக்ஷமாப்னோதி ந சம்சயம் நரஹ சர்வலோகார்த்தி ஹரோ நிருகேசரி மாமமாஸ்து மாங்கல்ய விவர்தயே ஹரிஹி. விஷ்ணு தர்மத்துல சொல்லப்படுகிறது இந்த ஸ்லோகமானது. அதாவது பெருமாள் என்னாம சங்கீர்த்தனம், யாருடைய திருநாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணா மகாபயாத் விமோக்ஷமாப்னோதி. என்ன பயம்? மகாபயாத் விமோக்ஷமாப்னோதி. மகாபயம்னா என்ன அப்படின்னா சம்சாரம் தான். சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவினி. இந்த சம்சாரத்துல இருக்க இந்த சம்சாரத்தை அவ்வளவு கொடியது. ஆனா நமக்கு நித்தியம் டோலை பண்ணிட்டு போய் அங்கெல்லாம் திருவாரணம் பண்ணிட்டு இருக்குமே. அப்படி இருக்கும்போது நமக்கு அது ஒரு சம்சார வெறுப்பு வருமா? வராது. எப்போ எல்லாரும் ஒத்துமையா இருந்துட்டு அவனுடைய கைங்கரியம் பண்ணிட்டு அதுல ஒரு கோலாகலமா எல்லாரும் குழுமி இருந்து ஆனந்திக்கிறோமே, அது விட்ட சந்தோஷம்தான். எப்போவாது நமக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஏதாவது பண்ணினா அப்பதான் நமக்கு நரகம் அது. அதனால அந்த பகவத் கைங்கரியத்திலயோ ஆச்சார கைங்கரியத்திலயோ நாம் எல்லாரும் கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரொம்பாயின்னு சொல்றதுல அந்த கூடியிருந்து பண்ணுகிற ஒரு காரியம் இருக்க, அது என்னதான் அதுக்கு சந்தோஷத்துக்கு ஈடு கிடையவே கிடையாது. பாக்குறவாளுக்கும் சந்தோஷம், அதை பத்தி தெரியாத பாக்குறவாளுக்கும் ஓஹோ இவ்வளவு நல்ல காரியம் பண்றாளே அப்படின்னு தோணும். அவளுக்கு என்ன பண்றான்னு தெரியாது. இருந்தாலும் அவளுக்கு முதல்ல பாக்குறவாளுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்றோம். ஆனா அப்படி அவளுக்கு அந்த எல்லாருமா சேர்ந்து பண்ணக்கூடிய கைங்கரியம் இருக்க, அது ஆச்சரியமான கைங்கரியம். அது இப்போ ஏதோ ஆச்சாரிய டே வர சமயமாச்சு. இந்த ஆகஸ்ட் மாசமானது ஆச்சாரிய டே வரப்போறதோ இல்லையோ, அந்த ஆச்சாரிய டே கொண்ட போற உங்களுக்கு அது எப்ப அந்த நாளை எதிர்பார்த்துட்டு இருக்கு நீங்க. அதனால அந்த ஆகஸ்ட் மாசம் வந்துருச்சுன்னா உடனே ஆச்சாரிய டே தான் நீங்க பண்றது. நான் அந்த ஆச்சாரிய டே உற்சவத்தை பார்க்காட்டா கூட நீங்க பண்றக்கூடிய காரியமானது மனசுக்கு வந்துடுறது. அப்படிப்பட்ட இதனால எதுனா அப்படின்னா இது ஐசிங்கராக எனக்கு ஏற்பட்ட அனுபவம். நான் ஒன்னும் பாக்குறது இல்லை. இருந்தாலும் அந்த ஆச்சாரிய டே அங்க ரொம்ப விசேஷமா கொண்டாடுறது. அப்படிப்பட்ட அந்த அதுக்கு எல்லோருடைய ஒரு ஒத்துழைப்பும் ரொம்ப அவசியம். பெருமாள் நிருசிம்மனுடைய ஒரு அனுகிரகத்தினாலையும் ஐசிங்கர்களுடைய ஒரு அனுகிரகத்தினாலும் அது அப்படியே கண்டினியூ பண்ணி ஸ்திரமா இருக்கணும். அப்படிப்பட்ட எண்ணாம சங்கீர்த்தனம் மகாபயாத். அந்த சம்சாரமானது அந்த சம்சாரத்துல விரக்தி வரத்துக்காக சம்சாரத்தை பத்தி பலவிதமாக சாஸ்திரங்களை சொல்றது. நமக்கு பார்த்தா கொண்டபிண்டர் மக்கள் விட்டார் சுற்றத்தவர் பிறரும்னு பெருமையாவும் சொல்றா. ஆனா அதை சொல்லும் பொழுது
வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே, வாயு நன்மக்களை பெற்று அப்படின்னு சொல்ல. அந்த நன்மக்கள்னா யாரு அப்படின்னா பகவத் சம்பந்தத்தை உண்டு பண்ற இருக்கக்கூடிய குழந்தைகள், நன்குழந்தைகள். ஆக கொண்ட பிண்டின் மக்கள் உற்றான்னு ஏற்றத்தை சொன்னால் கூட, சிலத்தை சொன்னால் கூட, ஏற்றத்தில் சொன்னால் கூட அந்த பகவத் விஷயமான சம்பந்தமான இருந்துச்சுன்னா அது ரொம்ப அத்தியாச்சரியமா இருக்கும். சம்சாரத்தை அதுல விரக்தி வரத்துக்காக சம்சாரத்தை அவ்வளவு பயமுறுத்துறா சாஸ்திரத்துல. மகாபயாது, மகாபயம்னா அந்த சம்சாரமானது அவ்வளவு மகாபயத்தை உண்டு பண்ணக்கூடாது. அதுல இருந்து விமோட்சம் ஆப்னோத்தி ந சம்சயா நரகா. லோகத்துல இருக்கிற ஜனங்களே, நீங்க எம்பெருமாடி திருநாமத்தை சொன்னா உங்களுக்கு மகாபயமான சம்சார பயமானது நீங்கும். அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. சர்வ சர்வலோக ஆர்த்திஹரா யாரு நிருகேசரி. ஆபத்து எப்ப சமயம் எந்த சமயத்துல வரும்ன்றதுன்னு தெரியாது. என்ன எம்பெருமானும் எந்த சமயத்துல எப்படி அவதரிப்பான்னு தெரியாது. ஆபத்தும் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. அந்த ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய பெருமான் எந்த சமயத்துல வந்து நம்மளை காப்பாற்றுவான்னு தெரியாது. இப்படி சமயத்தை பார்த்து அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள் ஒருத்தர் தான். மீதி பெருமாள்லாம் கிருஷ்ணனோ ராமனோ எல்லாருமே யாருடைய வம்சத்துல பிறக்கணும் இப்படிலாம் யோஜனை பண்ணா வந்து, அதுக்கப்புறம் பிறந்து அதுல வந்து அவருடைய லீலைகள்லாம் காமிச்சு குழந்தை பருவம், யௌவன பருவம், அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி ஆவது, இப்படி எல்லாம் கடந்து நாமளும் சம்சாரத்தில் கஷ்டப்படுற மாதிரி சீத்தையை பிரிஞ்சு அதை கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணார். அங்க பிறகு செய்ய, கிருஷ்ணனுக்கு பிறகு செய்ய பல ஆபத்துகள்லாம் வந்தது. அந்த ஆபத்தெல்லாம் பெருமாள் சிரிச்சுண்டு அனாயாசமா பண்ணார் அந்த கிருஷ்ணாவதாரத்துல. ராமனா கஷ்டப்பட்டு என்ன காடுக்கும் போய் மலையில தாண்டி இதெல்லாம் போய் அப்படி கஷ்டப்பட்டார். அங்க அவருடைய சரித்திரம் ஒரு மாதிரி, இவருடைய சரித்திரம் ஒரு மாதிரி. அதே மாதிரிதான் ஆயுஷங்கருடைய சரித்திரமும் அப்படி 18 வருஷம். ஆனா ஆச்சரியமான இது. கடைசி 4 வருஷத்துல கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டது. அது அந்த அந்த சிரமத்தை நினைச்சா கூட இன்னும் சிரமமா இருக்கு. அது நினைக்காத இருக்க முடியல. ஆக அப்படி ராமன் பட்ட கஷ்டம் இது. அந்த அவதாரத்துல கிருஷ்ணன் அனாயாசமா கஷ்டமே நினைக்கல. அனாயாசமா அந்த கஷ்டங்கள்லாம் பெரிய பாரதம் கை சுத்துன்றதுல அப்படி அனாயாசமா போனார். அது கிருஷ்ணனுடைய அவதாரம். ஆனா எந்த சமயத்திலையும் நம்மளை அண்டின பக்தர்களை காப்பாற்றணும்ன்ற எண்ணம் உடைய ஒரே அவதாரம். எந்த சமயத்திலையும் எப்போ வந்தாலும், எப்போ நம்ம தன்னுடைய பக்தனுக்கு எந்த சமயத்துல சமம் வரும்னு அதை போகதான் பெருமாள் காத்துட்டு இருக்காரு இன்னைக்கும். அதனால அப்படிப்பட்ட சமயத்தை எதிர்பார்த்து டக்குன்னு அவதாரம் பண்ணக்கூடிய அவதாரம் எதிரா அப்படின்னா நிருசிம்ம அவதாரம் தான். மீதி அவதாரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சமம். இப்ப இன்னைக்கும் பெருமாள் ஸ்தம்பைக்கமத்தம் அதுனாபி கரீசனும் திரைலோக்கியமேதகிலம் நரசிம்ம கர்ப்பம் அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த கம்பன் வீட்டு ஒரு கம்பத்தை தவிர மீதி கம்பத்தெல்லாம் அது உபலட்சணம். கம்பன்றது எல்லா இடத்துலயும் பெருமாள் நிறைஞ்சிருக்கார். ஏன்னா அந்த சமயத்துல கம்பத்துல மட்டும்தான் இருந்தார் அப்படி. ஆனா இன்னைக்கு கம்பம் மாதிரி எது எதுல இருக்குமோ தெரியாது, எல்லா இடத்துலயும் பெருமாள் நிறைஞ்சுட்டு இருக்கார். ஆக சர்வ வஸ்துக்குள்ளே அது உபலட்சணமா காமிச்சார் கம்பன்றத. எல்லா வஸ்துக்களையும் நிறைஞ்சிருக்கார். அந்த வஸ்துக்களை அந்த சமயத்தை பார்த்து அவதாரம் பண்ணக்கூடிய ஒரே அவதாரம் நிருசிம்ம அவதாரம் தான். அந்த நிருசிம்மனை பார்த்து பிரார்த்திக்கிறார். மமாஸ்து மாங்கல்ய விருத்தையே ஹரிஹி. என்னுடைய மாங்கல்யமானது, என்னுடைய மாங்கல்யம் மங்களமானது அபிவிருத்தி ஆகணும். அப்படி இந்த மாங்கல்யம்னாக்க அந்த திருமங்கல்யத்தை சொல்லக்கூடாது, மங்களமான காரியங்களை அபிவிருத்தமாகணும்னு சாய்க்கிறார். மமாஸ்து மமா என்னுடைய மாங்கல்ய விருத்தையே ஹரிஹி. என்னுடைய மங்களங்கள்லாம், எனக்கு மங்களங்கள்லாம் அபிவிருத்தி ஆகணும்னு பிரார்த்திக்கிறார். யார்கிட்ட? நிருகரேகே, நிருசிம்மன் கிட்ட. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். என்னாம சங்கீர்த்தனோ மகாபயாதே விமோக்ஷமாப்னோதி ந சம்சயம் நரஹா சர்வலோகார்த்திஹரோ கிருகேசரி மமாஸ்து மாங்கல்ய விவிருத்தயே ஹரிஹி. நல்ல பொழுது, ஆச்சரியமான நீங்கள் எனக்கு கொடுத்த ஒரு இந்த வாய்ப்பு இருக்க, இந்த கிரந்தத்தை சேவிக்க முடியாத ஒரு வாய்ப்பும், அது சொல்லக்கூடியதான ஒரு சந்தர்ப்பமும் எனக்கு எத்தனை சொன்னாலும் இதுக்கு ஆனந்தம் வேற ஈடு கிடையாது.
என்னாம சங்கீர்த்தனோ மகாபயாது மோட்சமாப்னோதி என்கிறபடியே சம்சார பய நிவர்த்தகமாய் இருக்கும் எது இந்த நாம சங்கீர்த்தனம், எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுவது. ஆக சம்சார பய நிவர்த்தகமாயிருந்தா எத்தனை எத்தனை இது ரிஷிகள் கோஷ்டியில் பரிமாற்றம். இது இது எங்கடா இந்த விஷயங்கள்லாம்னா ரிஷிகள் இதே மாதிரி பேசுகிறார். ஆழ்வார்கள் கோஷ்டியில் உள்ளதொன்றாயிற்று திருநாமம் போக்கியம் என்றும். நமக்கெல்லாம் இல்லையானா, நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு பக்தி வரல. ரிஷிகள் எப்ப பார்த்தாலும் அந்த பாகவதத்தை எத்தனை ரிஷிகள் ஒத்தரா உட்காந்து, எத்தனை நைமிஷாரணத்துல எத்தனை ரிஷிகள் உட்காந்து அத்த கேட்க வரா. நாரதரங்கள் இருக்கார், எத்தனை பேர் தர்மபுத்திரங்கள் இருக்கார். இப்படி பல பேர் அந்த பாகவதத்தை கதையை கேட்டு இருக்கா. அப்படின்னா அவளுக்கு அந்த காரியமே கிடையாதா? அவளுக்கு எத்தனை காரியம் இருக்கும் அப்படின்னா என்ன காரணம்? அந்த காரியங்கள் அந்த சந்தியானம் சந்தியானம் பண்ண வேண்டியது, ஜபம் பண்ண வேண்டியது ஜபம் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் கூடி கூடி அவளுக்கு ஆகாரமா இன்னும் ஒண்ணுமே கிடையாது. என்ன அது பெருமாள் நன்னா அந்த ஆரண்யத்துல சொஸ்தமா காத்த கொடுக்குற இயற்கையான ஜலம் இருக்கு அவளுக்கு, சன்னிவேசம். அதுக்கு போனா பழங்கள் அங்கேயே இருக்கு, இதுல கிழங்குகள் இருக்கு. இப்படி அவளுக்கு வேண்டிய இதெல்லாம் பெருமாள் சன்னிவேசத்தை உண்டு பண்ணார். அங்கேயே உட்காந்துருக்கா, எங்கேயும் போக வேண்டியது இல்லை. ஏசி ஓணுமா அது ஓணுமா எதுவும் கிடையாது. அந்த நைமிஷாரணத்தையே உட்காந்து அவ பொழுத போக்கி இருக்கா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காலம் அது. ஆக இந்த பரிமாற்றம் எந்த பரிமாற்றம்? இந்த என்னாம சங்கீர்த்தனோ மகாபயாது முக்கியமா தினசம்சயம் நரகா இப்படி உட்காந்து நம்மளுக்கு உபதேசம் பண்றா. இந்த பெருமாள் திருநாமத்தின் மகிமைய அவ உட்காந்து முடிவு பண்ணி நமக்கு இந்த சாஸ்திரங்கள் மூலியமா வெளிப்படுத்துறா. இதே மாதிரிதான் ஆழ்வார்களும் பெருமாள் திருநாமத்தை நமக்கு பல பிரகாரங்களால, அதுதான் நமக்கு போக்கியம், தாரகம், பாவனம் அப்படின்றத நஞ்சென்று சொல்லுகிற இது கோட்சிதாயிற்று எது இதெல்லாம். ஆனா திருநாமம் நஞ்சுன்னு சொன்னா இல்லையோ, அது எங்க அப்படின்னா பச்சைமா மலைகோல் மேனி பவனவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரேரே ஆயுதங்கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான்போ இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் நரங்கமா நகருளானே அப்படின்னு சாய்கிறது இல்லையா. அப்ப அந்த அச்சுதா அமரரே இந்த திருநாமம் அவ்வளவு போக்கியமா இருக்குன்றத சொல்ற. அந்த ஆழ்வார்கள் இது முதல்ல சொன்னதெல்லாம் ஸ்லோகங்கள் எடுத்தெல்லாம் ரிஷிகள் சொன்ன வார்த்தைகள். இது திருநாமமே பாவனமாயிருக்கும், போக்கியமாயிருக்கும், தாரகமாயிருக்கும், சாதனமாயிருக்கும், இப்படி எல்லாம் சொன்னதெல்லாம் இத்தனை நாள் ரிஷிகளுடைய வார்த்தைகளை கொண்டு சொன்னார். இப்ப ஆழ்வாருடைய வார்த்தையை கொண்டு சாதிக்கிறார். இது எப்படி பாவனமா இருக்கும், எப்படி போக்கியமா இருக்குன்றது. அதுதான் முதல்ல திருமாலையில் எடுத்து சொன்னார். அச்சுதா அமரரே ஆயுதம் கொழுந்து என்று திருநாமம் போக்கியமாய் இருக்கிறபடியை சொன்னார். அதுக்கு அடுத்தது அதே திருமாலையிலேயே ரொம்ப ஆச்சரியமான என்ன நின்னாமம் கற்ற ஆவலிப்பு முதல் பாத்திரமே. காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழி தருகின்றோன் நமந்தமர் தலைகள் மீது மூவர குண்டமிழ்ந்த முதல்வானின் நாமம் கற்ற ஆவலி பொடி கண்டாய் அரங்கமா நகருளானே. ஆவலிப்புனாக்க இந்த அகங்கார மமகாரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, மனசு அதான் மனசு தூய்மை இல்லைன்னா அது தாமச குணத்தை உண்டு பண்ணி, தாமச ரச குணங்களை உண்டு பண்ணி அவனை மூர்க்கனாக்கிடும். எதனால அப்படியே கர்வங்கள்லாம் வரும். இந்த மனசு சுத்தமாயிடுதுன்னா கர்வங்கள்லாம் நமக்கு ஏற்படாது. ஆக அதனால்தான் ஆவலி பொடிமை கண்டாய் நின்னாமம் கற்ற ஆவலிப்பு. உன்னுடைய திருநாமத்தை சொன்னா ஆவலிப்பு உடைமை கண்டாய். இவைகள்லாம் எங்கேயோ பறந்து போடுறது. அதனால பாவனம் மனசுல அசுத்தி இருக்கிறதுனால தானே நமக்கு அகங்காரம் அமகாரங்கள்லாம் ஏற்படுறது. இந்த திருநாமத்தை உச்சரித்ததுனால அதெல்லாம் அவைகள்லாம் ஆவலி பண்றது கர்வங்கள். அதனால மனசுல தைரியமானது நான் தான் எல்லாம் பண்ணிக்கிறேன்ற ஒரு தைரியம் வந்துருச்சுன்னா
அப்ப யாரையுமே லட்சியம் பண்ண மாட்டான். அதனால அகங்காரம் ஆகும். அகங்காரம் ஆச்சுன்னா அதனுடைய விபரீதமான காரியங்கள் ஏற்படும். ஆனா இந்த எம்பெருமான் திருநாமத்தை சொல்ல 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 நம்ம மனசு பக்குவமாயி அதனால கர்வங்கள்லாம் அழிஞ்சு நமக்கு பாவனத்தை உண்டு பண்றது. முதல்ல சொன்னது அச்சுதாமரே ஆயிரம் குழந்தைன்றது அது போக்கியத்தை சொன்னது. இப்போ இந்த நாமங்கற்ற ஆவலிப்பு அப்படின்னு சொன்னதுனால மனசுல இருக்கிற மனசுக்கு பாவனத்தை உண்டு பண்றதுன்றது சாதிக்கிறார். அப்புறம் அடுத்ததாக நாச்சாரத்துல ஒரு அழகான கோவிந்தன் குணம்பாடி கோவிந்தன் குணம்பாடி ஒளிவண்ணம் வளை சிந்தை உறக்கத்தோடு இவையெல்லாம் எளிமையால் இட்டென்னை ஈடடிய போயினவால் குளறிவி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம்பாடி அழியத்த மேகங்கால் அதிகாத்திருப்பேனே. நாச்சியார் திருமொழியில ஆண்டாலும் இதே செய்திதான் இருக்கா. பெருமாள் என்னைக்கு தன்னை அழைச்சுக்க போறான், அதுக்கு முன்னாடி எல்லாம் மேகங்களை எல்லாம் பார்த்து தூது விடுறா. விண்ணீல மேவால போன்ற ஒரு பதிகத்துல அதுல ஒளிவண்ணம் வளை சிந்தை உறக்கத்தோடு இவையெல்லாம் எம்பெருமானியே ஏங்கிருந்து அவருடைய காந்தி ஒளி இயற்கையான உடம்புல இருக்கிற அழகு இருக்க அவைகள்லாம் போய் உறக்கமும் கிடையாது. உறக்கத்தோடு இவையெல்லாம் எளிமையால் இட்டு என்னை ஈடழிய போயினவால் நிலைகளந்து தன்னுடைய நிலையை இழந்து வாடி இருக்கலாம். அந்த சமயத்துல குளறு வேங்கடத்து என் கோவிந்தன் குணம்பாடி இந்த நிலையில இருந்து நான் மாறணும்னாக்கா, ஆனா ஒரு நிமிஷத்துலயும் அவள் இந்த மாதிரி மடல் ஊர்ல ஆனால் எந்த வஸ்துவை பார்த்தாலும் அவளுக்கு கண்ணனாவே தெரியுது. அதனாலதான் இங்க குளிரவி வேங்கடத்து மேகத்தை பார்த்து சொல்றாங்க இந்த பாசுரத்துல. என்ன கோவிந்தன் குணம் பாடி அந்த கோவிந்தனுடைய பேரை சொன்னா, இப்போ இவ்வளவு மோசமான நிலையிலையும் இவள் உடம்ப வச்சுட்டு இருக்கா பாரம், இவள் உடம்ப தரிச்சுட்டு இருக்காளே, இது எதனால? கோவிந்தன் குணம் பாடி. அவள் திசை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒளிவண்ணம் வளை சிந்தை உறக்கத்தோடு இவையெல்லாம் எளிமையால் இட்டென்னை ஈடழிய போயினவாள். அவள் தரிக்கவே முடியல. இருந்தாலும் அவள் தரிக்கிறது இந்த நிலையில தரிச்சுட்டு இருக்கான்னாக்கா எவனால்னா குளறு வேங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி. இவள் எதிர்பார்த்துட்டு இருக்காளே, அப்படிப்பட்ட கண்ணனுடைய குணங்களை பாடி பாடி இன்னும் தரிச்சுட்டு இருக்கேன் நானு. வலியத்த மேகங்கால் ஆவி காத்திருப்பேனே, என்னுடைய ஆவியை நான் இன்னும் வச்சுட்டு இருப்பேன். எம்பெருமான் இன்னைக்கு என்ன கூட்டின்னு போறானோ, மேகங்களா நீ போய் சொல்லு, குளிரவி வேங்கடத்து மேகங்கள், அங்க மலையில இருக்கக்கூடிய மேகங்கள் இருக்கே அவைகள்லாம் மலையை தழுவி போயிட்டு இருக்க, அவ்வளவு பெரிய பாகியத்தை பெற்ற மேகத்தை கூட்டு விடிச்சு சொல்றா இந்த ஆழ்வார், இந்த நாச்சியாரானவள். அப்படி தான் தரிப்பதற்கு எதிராக காரணம் அப்படின்னா, இவளால் துவந்து போயிட்டா இந்த பரகால நாயகி. ஆனால் அவள் ஆவி காத்திருப்பேன்னு செய்கிறார். நான் இன்னும் உயிரை பிடிச்சுட்டு இருப்பேன், எந்த நிலையில நான் என் உயிரை மாய்ச்சிக்கவே மாட்டேன். இவள் மடலூரி பெருமாளை இது பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவளா ஆண்டாளானவள் தன் உயிரை தரிச்சுட்டு இன்னைக்குதான் பெருமாள் வருவார் அப்படின்னு சீத்த நிலையில் அவ இருந்துட்டு இருக்கா, உயிரையும் தரிச்சுட்டு இருக்கா. அந்த தரிப்புக்கு காரணம், தாரகத்துக்காக காரணம் கோவிந்தன் குணம் பாடி ஆவி காத்திருப்பேன் என்று தாரகம் என்னும் இடம் சொன்னார்கள். ஆக இந்த திருநாமமே அச்சுதாமரன்றதுல போகியத்தையும், நாமங்கற்ற ஆவலிப்பு உடைமை கண்டா என்ற இடத்துல அது பாவனத்தையும், கோவிந்தன் குணம்பாடி என்ற பாசுரத்தினால அவள் தாரகம், அந்த தாரகம் என்னும் இடத்தையும் சொன்னார்கள். இதுக்கப்புறம் அதுக்கு மேல இப்போ நஞ்சுன்னு சொன்னாரோ இல்லையோ, அதுக்கு ஏதாவது வேண்டாமா அப்படி சொன்னா அதுக்கு திருஷ்டாந்தம் எடுக்கிற. என்ன அப்படி சொன்னா, கண்ணன் நாமே குளறிக்கொன்றீர். ரொம்ப ஆச்சரியமான இது. அதாவது உயிருக்கு அதாவது இன்னுயிர் சேவனமா என்ற பதிகத்துல அங்கேயும் ஆழ்வார் இதே நிலைதான் வருந்திருக்க எம்பெருமான விசேஷம் ஏற்பட்டு இது பண்ணிட்டு இருக்கா. உயிர்க்கது காலன் என்று உண்மையான் இறந்தேற்கு நீர் குயிர் பைதல்கள் கண்ணன் நாமே குளறிக் கொன்றீர் தயிர் பன் சோற்றோடு பாலிலும் தந்து
சொல் பயிற்றினல் வளமுட்டினீர் பண்புடையீரே. இந்த குயில்களை எல்லாம் பார்த்து விழிக்கிறார். இன்னுயிர் சேவலும் நீரும் கூவிக்கொண்டு இங்கு எத்தனை நோய் இங்கு எத்தனை எண்ணுயிர் நோமி எற்றமின் குயிர் பேடைகள் என்னுயிர் கண்ணபிரான் நீர் வரக்குவிகளீர் என் உயிர் குவி கொடுப்பாருக்கு இத்தனை வேண்டுமோன்னு தன்னுடைய தசையை அங்க சொல்றா. அந்த மாதிரி உயிர்க்கது காலன் என்று உமையான் இறந்தேருக்கு இந்த பிரிவு இருக்க, இந்த பிரிவு என் உயிரை போகக்கூடிய ஒரு தசை இருக்கு. அதுக்காக தான் உமையான் இறந்தேருக்கு நீர் குயிர் பைதல்கள் கண்ணன் நாமே குழை கொண்டேர். ஆனா என்ன பண்ணிட்டு தெரியுமா, என் நிலையிலையும் இப்போ நான் இந்த மோசமான நிலைக்கு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உன்னுடைய விசலேஷம். இந்த விசலேஷம் ஏற்பட்டதுனால இந்த விசலேஷத்தை தரிக்க முடியல என்னால. பெருமாள் ஏதோ சேவிச்சோம் போனோம் அப்படின்னு இருந்தா நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன். ஆனா உன் வடிவழக காட்டி என்ன நீ இப்படி என்ன ஆட்கொண்டே, அதுக்கப்புறம் அது அப்படியே இருக்கலாமோ இல்லையோ, திருப்பி என்னை ஏன் இப்படி படுத்தி இங்க என்னெடுத்து பிரிஞ்சு போய் நான் எல்லா பல திவ்ய தேசங்களும் நீ என்ன அனுகிரகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி தசையை உண்டு பண்ணி அதுல என்னுடைய அப்ப எல்லாம் ஸ்பஷ்டமா பெருமாள் திருநாமத்தை சொல்லிட்டே இருந்தேன். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கண்ணன் நாமமே குளறிக்கொண்டு இப்ப என்னால, அதாவது இந்த இந்த போராட்டம் எல்லாம் பண்றாளோ இல்லையோ, ஒவ்வொரு நாளைக்கு டாக்டர் டெஸ்ட் பண்ணுவா, எல்லாமே அது சரியா இருக்குன்னு. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு அது இது டவுன் ஆயிடுது, அது டவுன் ஆயிடுது, அது டவுன் ஆயிடுதுன்னு சொல்லுவா இல்லையோ. இனிமே இவரை இங்க இந்த ஸ்ட்ரைக் பண்ற இடத்துல இருக்கக்கூடாது, அவனை கொண்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்தணும்னு ஆசைப்படுவா. அந்த மாதிரி பெருமாள் திருநாமத்தை சொல்லி சொல்லி நன்னா சொல்லிட்டு இருந்தா. இப்போ இவளுடைய இதுவானது என்ன ஆயிடுச்சு, அந்த தரிச்சு ஆண்டாளானவள் தரிச்சுன்னு இருக்கா கோவிந்தன் குணம்பாடின்னுட்டு. ஆனால் இவள் இன்னும் மோசமா போயிட்டா. அந்த கண்ணன் நாமத்தை கூட நம்மளால சொல்ல முடியல. ஏன், அந்த கண்ணன் நாமே குழற்றி கொள்ளிர் அவ்வளவு ஸ்பஷ்டமா தெரியல அப்படின்னு மகான்கள்லாம் அந்திம தசையில் வரும்பொழுது நாக்கா செய்யறதே தெரியாது. ஆனா அந்த சமயத்துல பெருமாள் திருநாமத்தை அவ சொல்லிருப்பா, அது நமக்கு அவ்வளவு புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி இவளுடைய தசையானது அப்படி ஆகி போச்சு. இது எதனால அப்படின்னா அதிகமான இந்த நஞ்சு, அதாவது உணவு சாப்பிட்டா என்ன ஆகும், நஞ்சாறு சொல்லி அந்த மாதிரி எம்பெருமான்ட்ட அதிகமா பக்தி ஈடாக என்னையே இந்த அதல பாதாளத்துல கொண்டு விட்டுருது. கண்ணன் நாமே குழறி கொண்டீர், அப்படி அந்த தசையை கொண்டு விட்டார. உன் திருநாமம் இதுதான் பண்ணிது. புரியுதா இது அடையன்? புரியுதா? அதனால இந்த திருநாமே இந்த தசை கொண்டு அதை இன்னும் ஸ்பஷ்டமா சாதிக்கிறார் 2ஆம் திருவந்தாதியில. கண்ணன் பிழைப்பில் பெரும் பெயர் அழைப்பன் திருமாலை அங்கு அவர்கள் சொன்ன பிழைப்பில் பெரும் பெயரே பேசி இழைப்பரே ஆயவனே யாதவனே என்றவனே யார் முகப்பும் மாயவனே என்னும் மதித்து அழைப்பன் திருமாலை பிழைப்பில் பெரும் பெயரே பேசி. எம்பெருமான என்ன திருநாமத்தை கொண்டு நான் சொல்றது, கோவிந்தன், அதாவது சிறுபேராயத்திலும் சீரியாவில் சாய்க்கிறா. இங்க பெருமாளுக்கு நல்ல உயர்த்தியான திருநாமங்களை சொன்னா பிடிக்காது. ஆனா என்ன சொன்னோம் அப்படின்னா இழைப்பறி ஆயவனே மாதவனே யாதவனே என்று அவனை யார் முகப்பும் மாயவனே என்னும் மதித்து. இப்படி இந்த பெருமாளுக்கு எது திருநாமம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஆயவனே யாதவனே அப்படின்னு சொன்னாதான் அவனுக்கு பிடிக்குமா. இது அன்னைக்கு அவ சொல்லிக் கொடுத்தது பெரிய பெரிய திருநாமங்கள் சொல்லிக் கொடுத்தா, அஷ்டாட்சரம் சொல்லிக் கொடுத்தா. ஆனா இந்த சௌலபியமான அவதார கிருஷ்ண அவதாரத்துல என்ன ஆகி பிழைப்பில் பெரும் பெயரே பேசி அந்த பெரும் பெயரத்தை சொல்றது கூட இவள சக்தி இல்லை. அந்த சக்தி இல்லாத எழுந்த நிலையில ஆயவனே மாதவனே என்று அவனையார் அணையார் என்று அவனை யார் முகப்பும் அந்த திருநாமத்தை யார் சொன்னாலோ அவனுக்கு மாயவனே என்றும் மதித்து. அப்படிப்பட்ட மாயமான காரியங்களை பண்ணக்கூடியதான எம்பெருமான் திருநாமத்தை
பெரிய திருநாமங்களான நாராயணா திருநாமத்தான் சொல்ல வேண்டாம். சாதாரண ஆயவனே யாதவனே அப்படின்னு சொன்னா கூட பெருமாள் சொல்லிப்பார். இந்த இடத்துல பிழைப்பில் பிழைப்பில் பெரும் பெயரே பேசி, பிழைப்பில்னா உயிர் தரிக்கில் பெரும் திருநாமங்களை சொல்ல முடியாது. இந்த தசையில இந்த திருநாமத்தை சொன்னா கூட அந்த எம்பெருமான் உகப்பான் அப்படின்னு சொல்ற. பிழைப்பில் பெரும் பெயரே பேசும். பிழைப்பில்னா அங்க உயிர் தரிச்சிருந்தா அப்படின்னு, அந்த பிழைப்புன்றதுக்கு அங்க நஞ்சு. அதனால எம்பெருமான் திருநாமங்கள் அதிகமா போச்சுனால கூட நமக்கு ஒரு பாதகத்தை உண்டு பண்ணும். இப்ப ஆழ்வார் புலம்பலையா, அந்த மாதிரி தசையை உண்டு பண்ணும். அதுவே நெஞ்சாகும் அப்படின்றத சொல்றார். அப்படி எல்லாம் என்று கண்ணன் திருநாமே குளறி கொன்றீர் என்றும் பிழைப்பில் பெரும் பெயர் என்றும் நஞ்சு என்னும் இடத்தை சொன்னார்கள். ஆக இப்படி ஒரு திருநாமே பகவானுடைய திருநாமமே அது பாவனமாயும் இருக்கும், போக்கியமாயிருக்கும், சம்சார பய நிவர்த்தகமாயிருக்கும், சாதனமாயிருக்கும், தாரகமாயிருக்கும், அதே நஞ்சமாயும் இருக்கும் அப்படின்ற இவ்வளவு நாள் விவரணம் பண்ணார். இதுக்கு மேல பதங்களுக்கு வியாக்கியானம் பண்ணவர். கல்லெடுத்து இத்தியாதி தான் ஆபண்ணையாயிருக்கையாலே அவன் நிவர்த்தகமான திருநாமங்களை எடுத்தாயிற்று அவற்றை சொல்லுகிறது. இப்போ இந்த திருநாமத்தை என்ன சொல்ற, எதுக்காக சொல்ற இப்போ அப்படின்னா, எம்பெருமான் பிரணதார்த்திகரன் பேர் அவனுக்கு. என்ன, ஆர்த்திகளுடைய கஷ்டத்தை போக்கக்கூடியவன் அவன். அப்படிப்பட்டவன் அவனுடைய திருநாமம் சொல்றா. எத்தனை ஆபத்துல காப்பாத்திருக்கான் தெரியுமா? எம்பெருமான் பண்ண காரியங்கள் ஒண்ணு ரொம்ப ஆச்சரியமான காரியம். அத சொல்றா. இது பார், இப்போ நான் என்ன திசையில இருக்கேன்? எம்பெருமான பிரிஞ்ச திசையில இருக்கேன். இந்த சமயத்துல எம்பெருமான் அவன் எத்தனை பேரை காப்பாத்திருக்கான், எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கா. அந்த அவ கஷ்டப்பட்டு அவளை காப்பாத்தின எம்பெருமான நினைச்சோம்னா இப்ப என்னுடைய கஷ்டத்தை போக்குவான். அதனால நீயும் சேர்ந்து இத சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த தலைமகள் சொல்றா கிளிக்கு. உடனே கல்லெடுத்துன்னு ஆரம்பிச்சா அவள். உடனே கிளி என்னது, கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் அப்படி அது முடிச்சுடுச்சு. ஏன்னா ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கா இல்லையா, அதனால கல்லெடுத்து அப்படின்னு ஆரம்பிச்சுன்னு கல்மாரி காத்தாய் என்றும் கல்மாரி காத்தாய் அப்படி முடிச்சது. என்றும் இப்படி சொல்லிட்டு அந்த கிளின்னு அர்த்தம் அது. ஆக இவளே ஆபத் தசையில இருக்கா, துன்பத்துல இருக்கா. அப்போ துன்பத்துல இருக்கும்பொழுது அவன் அந்த கஷ்டப்பட்டவரோட நிவர்த்தமான அவனுடைய திருநாமத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் கல் இத்தியாதி ரட்சகனாக வைத்த இந்திரன் பாதகனாக ரட்ச வர்க்கம் அவன் கையிலே பாத்தியமாய் நிற்க நிர்வாதிக ரட்சகன் ரட்சித்தபடியே சொல்லுகிறது. அதாவது கோவர்தன மலைய எடுத்து லோகத்தை ரட்சிச்சானு இல்லையோ, அந்த விஷயத்த சொல்றது இங்க. உலக மடங்களும் அந்த கோவர்த்தனத்துல அந்த கோகுலம் மொத்தமே அங்க இருக்கக்கூடிய ஆயர்கள் ஆட்சியர்கள் பசுக்கள் எல்லாமே அந்த மலை அடியில வரித்துல வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ரட்சகனாக வைத்த இந்திரன் லோகத்துல முதல்ல தத்துவ ஞானம் புரியறதுக்கு முன்னாடி இவன் எங்கெங்கயோ போயிருப்பான். நீ என்ன காப்பாற்ற மாட்டியா பல இடத்துல. அதே மாதிரி இந்த ஆயர்கள் எல்லாருமே இந்திரனுக்கு ஒரு விழா எடுக்கிறதுன்னு வச்சுட்டு இருந்தா. அந்த இந்திரனுக்கு விழா பண்ணோன்னு இவ வருஷம் பண்ணிட்டு இருந்தா. எப்போ? கிருஷ்ணன் பறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. கிருஷ்ணன் பிறந்துட்டான். கிருஷ்ணன் பிறந்தாவிட்டும் இவனுக்கு விழா எடுக்கணும்னு இவன் எதிர்பார்த்தான். ஆனா கிருஷ்ணனுடைய மகிமையினால அது பெருமாள் அங்க ஒரு விளையாட்டை பண்ணார். அவனுக்கு நீ பூஜை பண்ண வேண்டாம் அப்படின்னு பெருமாள் தடுத்துட்டார்.
அத இந்த காடு மலையும் தான் நமக்கு புல் மேல கொடுது. இந்த கோவர்தனை பெருஞ்சோட்டை படைகள் என்று கூறினான். நீ இந்திரனுக்கு பூஜை எடுக்க வேண்டாம். ஒரு நாடு செழிப்பா இருக்கணும்னாக்க மலைகள் நன்னா இருக்கணும். மின்காலத்துல ரோட்ல 2 பக்கத்துலயும் மரங்கள் இருக்கும், செழுமையா இருக்கும். அப்பதான் இந்த மேகங்களானது திரண்டு வந்து மலை மேல பொழிஞ்சு மலையிலேருந்து அருவிகள் உண்டாகி லோகத்துக்கு ஜலங்கள் வந்து நிறைய நீர்நிலைகள்லாம் வந்து க்ஷேமமா இருக்கும். எல்லாத்தையும் அழிச்சு இப்ப மலையே அழிச்சு பெரிய பெரிய நகரமாகிட்டு இருக்கான். மரதனுடைய பெருமாள் அவதாரம் பண்ணால் கூட அதுக்கப்புறம் அந்த இப்போ திருவேங்கட மலையில அது எப்படிப்பட்ட இருந்த இடம், அப்படி போய் பைசா செழிச்சவாளுக்கு இப்ப போனா கீழே இருந்தே கட்டடம் வந்துருது எல்லாம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பாதி மலையிலேயே கூட படுத்துட்டு அப்புறம் கூட போலாம். அந்த மாதிரிலாம் பண்ணிடுவான் போல் இருக்கு. அந்த மாதிரி மலையை குடைஞ்சு இதை பண்ணிட்டு இருக்கான். அதனால பெருமாள் என்ன பண்ண, ஏண்டா இங்க சாட்சாத்தா லோகத்தெல்லாம் காக்கக்கூடியதான் இந்த மலை இருக்க, இந்த மலைக்கு நீங்க பண்ணுங்கடா. இந்த காடும் மலையும் தான் உங்களுக்கு வந்து பசுமைக்கிறதுக்கான புல்லெல்லாம் தருது, செடிகள்லாம் தருது. இத்த உண்டுதான் அந்த பசுக்கள்லாம் உங்களுக்கு பாலை தருது. அந்த பாலை உண்டுதான் நீங்கள் க்ஷேமமா இருக்குங்க. ஆக நீங்கள்லாம் இவ்வளவு க்ஷேமமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த காடு, இந்த மலை, இந்த காடுல இருக்கிற விருட்சங்கள், இந்த மலைகள், இவைகள் தான் உங்களுக்கு செழிப்பை தருது. நீங்க அதனால இந்திரனுக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீங்க இந்த மலைக்கே பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை உண்டு பண்ணான் பெருமாள். இவாள என்ன பண்ணா, சரி அதுக்கு ஏன் பெருமாள் அப்படி சொன்னார், அவன் மட்டும் இருக்கலாம் இல்லையோ அப்படின்னா, இவன் கிருஷ்ணனா அவதாரம் பண்ணால் கூட லோகத்துல ஜனங்கள் இப்படி ஆயிடுத்து பாத்தியா, நானே இங்க அவதாரம் பண்ணிருக்கேன், என்ன பெருமாள்னு நினைக்காம இந்திரனுக்கு பூஜை பண்றேன்னு சொல்றது, அவையெல்லாம் எச்சிலும் இந்த தேவர்கள் அவர்கள்லாம். அப்படி இருக்கும்பொழுது இந்த இதுகள் வந்து அவனுக்கு பண்றத நான் இருக்குச்சு அதுக்கு பண்ணலாமா அப்படி. அதனால தான் கடவுள், நான் தான் கடவுள், அதனால நீ எனக்கு பண்ணுன்னு சொன்னா அதுங்களும் நம்பாது. ஏன்னா பெருமாள் கடவுள் பேசி யாரும் பார்த்தது இல்லை. அதனால கடவுள் இப்ப நேர பேச வந்துட்டோம்னாக்கா ஒத்தனை மதிக்க மாட்டான். ஆக வந்து மகான்கள்லாம் கூட பெருமாள் என்கிட்ட பேசுறான்னு சொல்லவே மாட்டான். இப்ப ஐசிங்கர்கள்லாம் கூட அவளுடைய காரியத்திலேருந்து ஒரு நாளும் இப்போ ஐசிங்கர் வைபவத்தெல்லாம் எழுதும் பொழுது ஒரு ஐசிங்கர் பெருமாளுக்கு அம்சை பண்ணும் பொழுது அவருக்கு ஏதோ தரங்கள் ஏற்பட்டது. தரங்கள் ஏற்படுன்னு அந்த பெருமாளுக்கு இதை கண்ட்ரோல பண்ண வேண்டாம்னு சாதிச்சிட்டார். ஆனா காரணத்தை சொல்லல, காரணத்தை பிரசாதத்தெல்லாம் எடுத்துன்னு போயிடு அப்படின்னு சாதிச்சிட்டார். பெருமாள் எனக்கு சொன்னார், இது அதுல மயிர் இருக்கு அப்படின்லாம் அவ ஐசிங்கர் சாதிக்கல. நேர ஏதோ தெரியல, நீ எடுத்துன்னு போயிடு அப்படி. அப்புறம் அவ எடுத்துன்னு போய் மடப்பள்ளியில பார்த்தாலும் அதுல மயிர் கேசம் இருந்தது. ஓஹோ அப்படின்னா அதனால ஐசிங்கர் வந்து நான் எங்கிட்டே பெருமாள் பேசுறார், எங்கிட்ட பெருமாள், நான் பெருமாள்கிட்ட பேசுறேன் அப்படின்லாம் வந்து தன்னுடைய மகிமையை வெளியிலேயே சொல்ல மாட்டான். நாம ஆனா பக்தாளுக்கு வெளிப்படுத்துறோம். அந்த மாதிரி எம்பெருமான் என்கிட்ட பேசுற அப்படிலாம் காமிச்சானாக்க அதுக்கப்புறம் அது வந்து சுவாரஸ்யப்படாது. மகான்கள் அந்த தன்னுடைய பெருமாள் தானா அவர்கிட்ட பேசினா கூட அதை வெளியில வந்து எங்கிட்ட பெருமாள் பேசுறார், எங்கிட்ட பெருமாள் பேசுறார் அப்படின்னு சொல்லவே மாட்டா அப்படிப்பட்ட மகான்கள். ஆக அந்த பெருமாளுடைய அதே மாதிரிதான் இங்க வந்து கண்ணனே வந்து நான் தான் பெருமாள், நீ வந்து எனக்கு பூஜை பண்ணு சொல்லல, இது பெருமாள் அவளே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னுட்டு பெருமாள் அதை கிளப்பி விட்டார். அதுக்கப்புறம் இதை பார்த்தா பெருமாள் இந்திரனுக்கு கோபம் வந்துருச்சு. என்னது இத்தனை நாளா, அதாவது இந்த மடத்தை நிர்வாகம் பண்ணு அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்தா சரி இது மட்டும் நமக்கு பாக்கியம் அப்படின்னு நினைக்க வேண்டியது தானே. அதுக்கப்புறம் அதுல விபரீதமாச்சுன்னாக்கா அதுல இருந்து நிவர்த்தி பண்ணி இன்னொருத்தரை போடனாக்கா அது எப்படி போடலாம் அப்படின்னு தன்னுடைய சுவாதத்தை அதுல பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணான்னாதான் அனர்த்தம் வந்துடுது. அதே மாதிரிதான் இந்திரன் என்ன பண்ணா, இத்தனால எனக்கு பண்ண பூஜை இருக்கே
அந்த பூஜையை இவ எப்படி நிறுத்தலாம் அப்படின்னு கோபம் வந்துருது. அதனால இப்ப இந்த காலத்துல இந்த கோபம் வர்றதெல்லாம் ஒண்ணும் புதுசு இல்ல. இந்திரனுக்கே கோபம் வந்திருக்க. அவனுக்கெல்லாம் ஆபத்து வரும்பொழுது பெருமாள் காலில் போய் விழுந்தான். நேரவே போய் பெருமாள் காலில் விழுந்தான். பொண்டாட்டு சேலையும் நன்மக்களும் சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து போய் பெருமாள் காலில் விழறான் கஷ்டம் வரும்பொழுது. அந்த மாதிரி லோகத்துல அஞ்ஞானமா இருக்கிறவா சில பேர் இந்த காரியங்கள் பண்ணா அப்படின்னு சொன்னாக்கா இது ஒன்றும் அதிசயம் இல்லை. அப்படி தன்னுடைய தனக்கு பண்ணப்பட்ட பூஜை நின்று போச்சேன்னு அவனுக்கு ரொம்ப ஆத்திரம். அந்த ஆத்திரத்துல அவன் அட்டகாசம் பண்ணான். வருணனை கொண்டு நல்ல மழையை பெய்யும்படியா பண்ணான். அதுவும் சாதாரண மழை இல்ல, கல் மழை. பெருமாள் பார்த்தார், என்ன பண்றது அப்படின்னார். உடனே கல்மழை எதாவது அப்படின்னா கல்கள் நிறைந்ததுனால ஒரு மலையினால்தான் காப்பாத்த, அதாவது கல்மழையை கல்லெடுத்து கண்மாறி காத்தான். அப்படி எம்பெருமான் அந்த காரியத்தை பண்ணா. ஏன் வேற எடுத்து பண்ணக்கூடாது? இப்போ மகாபாரத யுத்தத்தெல்லாம் பார்த்தானாக்க அவன் அக்னி விட்டானாக்க அவன் நீரம்பு தான் விடுவான். அந்த அக்னியை அணைக்கிறதுக்கு அக்னி கொண்டு அதே மாதிரி பெருமாள் கல்மாரி காமிச்சா அப்படின்னாக்க வேற எடுத்து பண்ணலாமோ இல்லையோ அப்படின்னா அதே கல் எடுத்துதான் காப்பாத்தினார். அது எம்பெருமானுடைய ஒரு சாமர்த்தியம். அது நமக்கெல்லாம் அதாமே முடியாது. ஆக அப்படிப்பட்ட எத்தனை நாள், ஒரு வார காலம் 10 நாள் அப்படியே பெருமாள் அவருக்கு சோர்வே கிடையாது இல்லையா? அதெல்லாம் காமிச்சு தான் பரத்தம் உள்ளவன் அப்படின்னு தான் காமிச்சார் பெருமாள். அதெல்லாம் சேவிச்சா அவ பாக்கியம் அந்த ஆயர்களுக்கு கிடைச்சது. ஆக அதுதான் இங்க சாய்க்கிற. நான் ஏற்கனவே அடுத்த வாரம் பார்ப்போம் இதனுடைய வியாக்கியானத்தை. அதனால அப்படி இந்திரனுடைய ஒரு அராஜகத்திலிருந்து காப்பாத்தின பெருமாளை இங்க விருத்தாந்தம் பண்ற. அப்படிப்பட்ட லோக அடங்களும் காப்பாத்தின பெருமாள். அந்த காப்பாத்தின பெருமாள் என்ன காப்பாற்ற மாட்டானா அப்படின்னு இதுல இந்த பாசுரத்தில் கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்றும் இதனுடைய விவரத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். சுவாமி அடியன் சடகோபன் போன வாரம் இந்த குரல் கேட்க முடியல. அது நாராயண விட்டு போயிடுது. இன்னைக்கு ஆச்சரியமான உபன்யாசம். இன்னைக்கு அது போன வாரம் விட்டு போனதுக்கு மனசு கொஞ்சம் கிளேசமா தான் இருக்கு. இன்னைக்கு இந்த பகவானுடைய திருநாமத்தை சொன்னதும் என்ன பல தசைகள் ஏற்படுங்கிறத பத்தி, அது எப்படி ரிஷி கோஷ்டி அனுபவிச்சா, எப்படி ஆழ்வார் கோஷ்டி அனுபவிச்சால் அப்படின்னு அந்த பாவனம், போக்கியம், சாதனம், தாரகம், நஞ்சு எல்லாத்தையும் ஒன்னொன்னுக்கும் கம்பேர் பண்ணது அந்த தேவர் சொன்னாப்புல பெரியவாச்சான் பிள்ளைய ஆச்சரியமான சக்தி. அந்த பிரமாணங்களையும் பதங்களை பிரயோகிச்சு எப்படி ஒரு லாயர் கேஸ் நடத்துறாப்புல எக்ஸ்பிளைன் பண்ணி அது தேவர் எடுத்து சொல்றவனும் புரியல. ஈவன் தி வேர்டு இன்னும் கல்லெடுத்து கல்மாரிங்கிற இடத்துல இந்த கல்லெடுத்துன்னு சாதாரணமா பாஸ் பண்ணிட்டு போகாத ஏன் கல்லெடுத்தாருங்கிறதுக்கு அந்த கல்மாரிக்கும் கனெக்ஷன் கொடுத்து இதெல்லாம் ரொம்ப அபூர்வமா ஆனந்தப்படும்படியா இருந்தது. இன்னைக்கு ரொம்ப மனசுக்கு சாந்தியா இருக்கு சுவாமி. அதுதான் தேவரிட்ட விஞ்ஞாபிக்கணும். புத்தகம் நல்லா வந்திருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லாத தேவரி கட்டாட்சிச்சு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அதெல்லாம் விட பெரிய சுவாமியுடைய போட்டோ போட்டது ரொம்ப பெரிய ஆச்சரியமா. அது இதெல்லாம் பகவானுடைய சங்கல்பம். ரொம்ப ஆச்சரியமா அதையும் சேர்த்து ரொம்ப அழகா எல்லாம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கு. ரொம்ப கேட்கறதுக்கு சந்தோஷம். அடுத்ததுதான் நடந்துட்டு வருது இது ரங்கநாத பாதுகா நாமாவளி. அது நம்ம முக்குராசிங்கருடைய திருநட்சத்திரம் ஆகஸ்ட் 29 அதுக்கு வரான்னு சொல்றான். நிறைய காரியம் பண்ணிட்டு இருக்கு சுவாமி. மாச திருநட்சத்திரங்கள்லாம் நம்ம புழுக்கமழிசிங்கருக்கு ரொம்ப அற்புதமா அமைஞ்சிட்டு வருது. உப்புளிப்பங்கோல்ல ஆரம்பம். உப்புளிப்பங்கோல்ல திருக்கல்யாணமும் திருமஞ்சனமும் அந்த இது 29ஆம் தேதி. அது அடுத்தது திருப்புல்லானில ஆதி ஜெகநாத பெருமாளுக்கும் அதே சமயத்துல திருமழிசையில திருமழிசை ஆழ்வாருக்கு அந்த 2வது மக நட்சத்திர மாச உற்சவத்துக்கு பிரபந்த கோஷ்டியோட அதுவும் நடந்துட்டு. அது மாதிரி 3வது 6 மாசத்துக்கு நல்லா பகவான் அனுகிரகத்தா பகவத் சங்கல்பத்தினால நேரா அமைஞ்சிட்டு வருது. ரொம்ப சந்தோஷம். பாக்கியம்.
श्रीमद्रङ्गशटारिसंयमिवराल्लब्धाहमान्तद्वयम् श्रीमद्वीररघूद्वाद्यसर्जित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदं सदेशयते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणसाधनमसम् नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाग्र्यम् नारायणादेवीर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेविशेखरमाश्रयामः श्रीमते श्रीलक्ष्मीसुमतिपादुकासेवक श्रीवंशरोपश्रीनारायणेतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीवंशरोपश्रीरङ्गनाथ यतीन्द्रमहादेशिकाय नमः।